Hi friends, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான பூரி கிழங்கு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 5 பச்சை மிளகா இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கை உப்பு போட்டு அவிச்சிட்டு தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போட்டிருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை 2லேருந்து 3 நிமிஷம் போல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதித்து இந்த மாதிரி கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும் ஆஃப் பண்ணிட்டோன்னா. இப்போ இது கூட ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான பூரி கிழங்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.